வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதை தலைப்பு முட்டாள் மன்னன். முன்னொரு காலத்தில் காசி நகரத்தை சிக்கந்தர் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் சரியான முட்டாள். ஒரு சமயம் மன்னன் மாலை வேளையில் மாறு வேடமணிந்து நகர்வலம் வந்து கொண்டிருந்தான். குரங்காட்டி ஒருவன் தெருவில் குரங்கை வைத்து வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தான். போருக்கு போவாயா ராமா? ஆமா என்பது போல் தலையை ஆட்டியது குரங்கு. கத்தி சண்டை போடுவாயா ராமா? அதற்கும் தலையை அசைத்தது. எங்கே போட்டு காண்பி என்றபடி குரங்கின் கையில் ஒரு மூங்கில் குச்சியை கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு பாய்ந்து பாய்ந்து குதித்து குதித்து இங்கும் அங்கும் ஓடி குச்சியை சுழற்றி சண்டை செய்வது போல் நடித்தது குரங்கு. பார்த்தவர்கள் கொல்லென நகைத்தனர். உன் மாமியார் வீடு எங்கே இருக்கிறாமா? ஒரு கையை உயர்த்தி கிழக்கு திசையை நோக்கி காட்டியது. மாமியாரை உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது என்பது போல் கையை ஆட்டியது. உன் பொண்டாட்டி அடிச்சா எப்படி அழுவே? அழுது காண்பித்தது. மக்கள் கைத்தட்டி மகிழ்ந்தனர். இதையெல்லாம் மறைந்திருந்து பார்த்த மன்னனுக்கு அந்த குரங்கை மிகவும் பிடித்துவிட்டது. வேகமாக அரண்மனைக்கு சென்று தன் அமைச்சரை அனுப்பி அந்த குரங்காட்டி கேட்கும் விலையை கொடுத்து அதை வாங்கும் வரும்படி சொன்னான். 100 வராகனுக்கு அமைச்சர் அந்த குரங்கை வாங்கி வந்தார். குரங்கை கண்டதும் மன்னனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அரண்மனை தையற்காரர்களும் பொற்கொல்லர்களும் வரவழைக்கப்பட்டனர். குரங்கிற்கு விதவிதமான வண்ண ஆடைகள் தைக்கப்பட்டன. பலவித அணிகலன்கள் செய்யப்பட்டன. அவற்றை குரங்கிற்கு அணிவித்து மகிழ்ந்தான் மன்னன். 1 மாதத்திற்குள் குரங்கு மன்னனிடம் நெருங்கி பழகிவிட்டது. எப்போதும் அது மன்னனிடமே இருக்கும். அதற்கு ஒரு சிம்மாசனமும் கிரீடமும் செங்கோலும் செய்யப்பட்டன. மன்னனின் அரியாசனத்திற்கு அருகில் தனி சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டது. சபை நடக்கும்போது அமைதியாக இருக்கும். மன்னன் செல்லும்போது அவன் தோளில் ஏறி உட்கார்ந்து கொள்ளும். மன்னனை புகழ்ந்து பாடி பரிசு வாங்க வரும் புலவர்கள் முதலில் குரங்கை புகழ்ந்து பாடிய பின்னரே தன்னை பாட வேண்டும் என்று மன்னன் ஆணை பிறப்பித்தான். மன்னனை யாரும் தொட்டுவிட்டால் குரங்கிற்கு கெட்ட கோபம் வந்துவிடும். அவர்களை கடித்து குதறாமல் விடாது. இதை கண்ட மன்னன் பெரிதும் பெருமை கொண்டான். மன்னனின் செயல் அவையோருக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் முட்டாள் மன்னனிடம் யார் பேச முடியும்? பொறுத்து கொண்டனர். ஒரு சமயம் புலவர் ஒருவர் மன்னனிடம் பரிசு வாங்கும்போது அவன் கைகளை தொட்டு முத்தமிட்டார். மன்னனை புலவர் அடிக்கிறார் என்று தவறாக புரிந்து கொண்ட குரங்கு குபீரென்று தாவி புலவரை கடித்தது. அலறியபடியே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவையை விட்டு ஓடினார் புலவர். மன்னன் கைகொட்டி நகைத்தான். அவையோர் மிகவும் வேதனைப்பட்டனர். முரட்டு குணமும் பிடிவாதமும் உடைய மன்னனுக்கு யார் அறிவுரை கூறுவது என்று கவலை கொண்டனர். ஒரு நாள் மன்னன் தன் பரிவாரங்களுடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். குரங்கும் கூடச் சென்றது. அன்று வேட்டையாடிய களைப்பில் மன்னன் கூடாரத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். குரங்கு அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்தது. கூடாரத்திற்கு வெளியே காவலர்கள் நின்றிருந்தனர். குரங்கு மன்னன் மேல் ஒரு ஈ வந்து உட்கார்ந்திருந்ததை பார்த்து விரட்டியது. ஆனால் ஈயோ மறுபடியும் மறுபடியும் மன்னன் மேல் வந்து உட்கார்ந்தது. ஈயை விரட்டி விரட்டி சோர்ந்து போன குரங்கிற்கு கடுங்கோபம் வந்தது. பற்களை நரநரவென்று கடித்து கொண்டே மன்னனின் உடைவாளை உருவியது. இப்போது ஈ மன்னன் முகத்தில் வந்து உட்கார்ந்தது. குரங்கு தன் 2 கைகளாலும் வாளை பிடித்து கொண்டு குறிபார்த்து ஒரு போடு போட்டது. ஈ பறந்துவிட்டது. மன்னனின் அலறல் கேட்டு காவலர்கள் ஓடி வந்தனர். மன்னன் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். அரண்மனை வைத்தியர்கள் மிகவும் போராடி மன்னனின் உயிரை காப்பாற்றினர். மன்னனுக்கு அப்போதுதான் புத்தி வந்தது. குரங்கு காட்டில் விடப்பட்டது. தனது முட்டாள்தனத்தை எண்ணி மிகவும் வெட்கப்பட்டான் மன்னன். நன்றி. மீண்டும் இன்னொரு புதிய கதையுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.